refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கள்ளக்கண்ணாடி fans to RRR. I'm a fan of Akhil Hussain and Noor. அதை ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அவங்களோட செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா எப்படின்றாங்க, என்ன சொல்றாங்க, உன் மூஞ்சில கைய வைக்க அப்படின்றாங்களா? எங்கள்கிட்ட எல்லாம் ஆனீங்கன்னா உங்களால உங்க மூஞ்சி எங்க கொண்டு வச்சுப்பீங்க அப்படின்றாங்களா? என்னன்னு தெரியல. பின்னி அடைகிறாங்க. நம்ம எத்தனை வாட்டி வக்கீல் கத்துற மாதிரி கத்திருக்கீங்க, அக்கீல் அக்கீல் அக்கீல். என்ன லெவல்ல போலிங் பாத்தீங்களா? டெஃபினெட்லி சார். சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச் வந்து ஒரு எல் கிளாசிக்கோ. லாஸ்ட் பால் வரைக்கும் இவங்களா அவங்களா அப்படின்னு பாக்குறதெல்லாம் நமக்கு பிடிக்கும் தான், ரைட்டு. பட் ஆனா இப்ப நம்ம அந்த நிலைமையில இல்ல. இப்ப நமக்கு தேவை வெற்றி. அது வந்து இந்த லாஸ்ட் பால் அதெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு தேவை 2 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் மும்பைக்கு அகைன்ஸ்டாங்கும் போது அமேசிங்கா போச்சு சார். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஓவராலா இந்த மேட்சோட ஃபீலிங்கா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? இந்த மாதிரி ஒன் சைடா இருக்கும்னு நினைக்கவே இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சென்னை ஸ்பின்னர் கிங்ஸ் ஆயிப்போச்சு. நான் கீழே ஏன் எடுக்கலன்னு கேட்டுன்னு இருந்தேன். எடுத்தாங்க. முதல் மேட்ச் அக்யூரேட்டா போட்டாரு. இந்த மேட்ச் வந்து இஸ் அ பிளடி பெயின் அப்படின்னு மும்பைல 11 பேரும் கடிச்சு கொட்டுறால போட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. டேர்ன் ஆகாதுன்னு நினைச்சுனாருந்தாங்க, டேர்ன் ஆகுது. டேர்ன் ஆகும்னு நினைச்சுனாருந்தாங்க, உள்ள வருது பாலு. ரன்னகளும் பெஸ்ட் பேட்டர்ஸ் கண்ணில் வரல விட்டு ஆட்டார் பாஸ். என்ன ஒரு கிஃப்ட் அகில் ஹுசைன் நம்ம டீமுக்கு. அது ஒரு பக்கம். அண்ட் அவர் என்ன சொல்றாரு, நான் அசைந்தால் அகில் நம்மெல்லாம் அசையும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் போலிங்க. இவர் நூறு, நான் 1 விக்கெட் எடுத்தா 100 விக்கெட் எடுத்தா மாதிரி அவர் ஒரு பக்கம். இந்த 2 பேர் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அவங்கள பேட்டிங்கே மறக்க வச்சிட்டாங்க ஒரு சைடு. பட் இந்த மேட்ச் சிஎஸ்கே எம்ஐயா இல்ல எஸ்எஸ் எம்ஐயா? அது யார் சார் பெஸ்ட் பிளேயரு? எஸ்எஸ். இல்ல சார் நம்ம 20 ஓவர் நல்லா அடிப்போமா? எஸ்எஸ். அது ரைட்டு சார், நல்லா அடிச்சோமா நம்ம வின் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கா? அது யாரால? எஸ்எஸ். எஸ்எஸ் என்ன சார் இது? யாரு சொல்றீங்க? எஸ்எஸ். சஞ்சு சாம்சன் எஸ்எஸ். எல்லாமே எஸ்எஸ். அதாவது பேட்டிங்ல வந்து இல்ல ஒரு விஷயம் நடுவில் இந்த மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க அந்த 10th ஓவர் ஸ்டேஜ்ல ஐயோ ரேட்டு குறைஞ்சிச்சேன்னாங்க. நான் சொன்னேன் ரேட்டு குறைஞ்சதே 10 runs per over இருக்கு. அப்ப என்ன ஃபிளாம்போயிண்ட் ஸ்டார்ட் சஞ்சு கொடுத்துருக்கணும். குறைஞ்ச ரேட்டே 10ல இருக்கு. ஒரே ஒரு விஷயம் வேண்டிக்காங்க, 200 தாண்டணும்னா சஞ்சு சாம்சன் லாஸ்ட் பால் வரைக்கும் பேட்டிங் ஆடணும். ஒரு 2 அவர் நின்று இத்தனைக்கும் நடுவில் பேட்டிங் கொடுக்காமலாம் அவருக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்காம 120 போயிருந்தாங்க எல்லாரும். அவர் வந்து டெஸ்பரேட் ஆகியோ சுத்தவோ எதுவுமே பண்ணல. அவர் வந்து எல்லோ ஆர்மிக்கு நான் தான் தளபதி தலைவன், ஐ எம் மஞ்சு சாம்சன் அப்படின்னு எல்லோ ஆர்மிக்கு ஒன்று ப்ரூவ் பண்ணிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு சோலோவா அவங்க டிமாரலைஸ் ஆனதுக்கு முதல் காரணம் சஞ்சு சாம்சன். சேட்டா சூப்பர் கிங் கான்செப்ட், எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங். ரொம்ப பிடிச்ச விஷயம், வெறித்தனமா ரன் ரேட் வரலன்னா இழுத்து அடிக்குவானா, ஸ்லைஸ் பண்றது ஸ்ட்ரோக்ஸ் இருந்தா போறோம்னு காமிச்ச ஒரு ஆளு. ஃபுல் பேஸ்ல போடுறாங்க, ஃபுல் டாஸ் அப்படின்ற தேர்ட் மேனுக்கு பாயிண்ட் டென்ஷன் 4 போகுது. இதை இழுத்து முக்கி அடிச்சு மிஸ் பண்றது பைத்தியக்காரத்தனம். நீ எங்க வேணா போடுங்க, நான் அடிக்கிறேன் பாத்தீங்களா? அதுல தனியா எங்க பார்த்தாலும் சஞ்சுதான் இருக்கு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ பிரமாதமான ஒரு பேட்டிங். அது கல்மினேஷன் ஆஃப் தட். And I don't even have to express Sanju's greatness in words. ஒரே விஷயம் அத்தனை பேர் கண்கொள்ளா காட்சி பார்த்திருப்பாங்க. 3 ஸ்டால்வர்ட்ஸ், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா. அவங்களோட ரியாக்ஷன் பாத்தீங்களா? உள்ள இன்னிங்ஸ் முடிச்சு வரும்போது எப்படி கட்டி பிடிச்சாங்கன்னு. அதுதான் அந்த பிளேயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவனுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் பீரியட் ஆனான்றது தெரியும். அதை விட நான் வேற என்ன டிஸ்கிரிப்ஷன் பண்ணாலுமே பெருசு கிடையாது. பெரிய பத்மஸ்ரீ கட்சா மாதிரி அந்த 3 பேர் அவரை கட்டி பிடிச்சி கங்க்ராலேட் பண்ணுது. இந்த நாள் அவ்வளவு பிரில்லியன்டான ஒரு நாள் சார். நீங்க சொன்னதுல இருந்து தான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு நார்மலான பவுலிங் அட்டாக் அகைன்ஸ்டா ஒரு நார்மலான பிட்ச்ல அடிச்சா பரவாயில்ல சார். இன்னைக்கு சஞ்சு சாம்சன் அடிச்ச இந்த பிச்சு உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா கொஞ்சம் எசக்கு பெசக்கான பிச்சு. எப்ப எப்படி வருதுன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வருது. சாண்டர்லாம் ஃபிளைட் பண்ணாருன்னா அந்த பால் நிஜமாவே ஃபிளைட் புடிச்சு அங்கிருந்து இங்க வந்த மாதிரி அவ்வளவு நேரம் கழிச்சுதான் வருது. சோ அந்த பால் அந்த பேஸ வந்துட்டு அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு மாதிரி வருது சார். இந்த பிட்ச்ல ஒருத்தர் செஞ்சுரி போடுறாரு அப்படின்னா அப்ப எவ்வளவு கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்திருக்கணும் அவருக்கு. வந்து ஸ்ட்ரோக்ஸ் ஆடும்போது சம்டைம்ஸ்
குறுக்க வந்து ஒரு டெஸ்பரேட்டா ஒரு ஷாட் ஆடுவார். ஃபார்ச்சுனேட்லி அந்த அந்த பக்கமே போல. அந்த டெஸ்பரேட்டா சுத்திடலாம், இறங்கி சுத்திடலாம், எதுவுமே ட்ரை பண்ணாம கேரசிங் த பால், இந்த பக்கம் ஜென்டலா கேரஸ் பண்றது, கட்ஸ் அடிக்கிறது, கொஞ்சம் ஷார்ட்டா போட்டு அப்படியே அடிக்கிறது. அந்த மாதிரி கன்வின்சிங், அவருக்கே தெரியுது கன்வின்சிங் நம்ம இப்படிதான் ஆடணும். 20 ஓவர் நின்று ஆடினார் பாருங்க. அங்க கொண்டார் கையில கொண்டு கொடுத்தாரு மேட்ச் சூப்பர்பா. போலிங் வந்து சத்தியமா ஷாக், இவ்வளவு பிரமாதமா போட்டது. அண்ட் எல்லாம் சரி, 2 லெஃப்ட் ஹேண்ட் ட்ராக்ல ஆரம்பிச்சோம். இப்போ கேப்டன்சியை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாங்க ருத்ராஜ். ஏன்னா ஸ்ட்ரைட்டாவே அகில் ஹுசைன் இந்த போன மேட்ச் உங்களுக்கு என்ன திட்டினேன், அவர் இல்ல டிராப் பண்ணதுக்கு. இவர் நீங்க எப்படி டிராப் பண்ணீங்க எனக்கு சொல்லுங்களேன். முதல் மேட்ச் பார்த்த எனக்கு, ஒரு சாதா கிரீட் ஆடுற எனக்கு தெரியுது அந்த போலரை டிராப்பே பண்ணக்கூடாது. அவர் அடுத்த மேட்ச் டிராப் பண்றாங்க, என்னவோ பண்றாங்க. என்ன காம்பினேஷன் யோசிக்கிறீங்க? தேவையில்லாத. இப்ப அவர் வந்து ரிசல்ட் மாறி இருக்கும்ல. இன்னைக்கு பாருங்க 4 விக்கெட் ஆஃப் த சைடு, அவரும் 100 ஆஃப் த சைடு அடிச்சிட்டாங்க, மோர் தென் ஆஃப் த சைடு. அப்போ மேட்ச் வின்னிங் டேலண்ட வச்சுக்கிட்டு போய் டிராப் பண்ணுவீங்களா? வைதி பிரேவில்ஸியோ இல்ல அகில் ஹுசைனியோ, மீது எல்லாரும் சஞ்சு ஆப்வியஸ்லி, சஞ்சு வந்து பில்லர். பட் பிரேவில்ஸ் ஆர் அகில் ஹுசைன் ஃபிட்டா இருக்கும்போது நீங்க எந்த ரிஸ்க்குமே எடுக்க முடியாது. அவங்க லைனா 4 மேட்ச் வழிஞ்ச கூட நீங்க எடுக்கணும். என்ன கான்பிடன்ஸ்ல போடுறாரு பாஸ் போறீங்க. நோ 2 balls ஆர் த சேம் மெனி பால்ஸ். லைன் மாறுறது இல்ல லெங்க் மாறுறது, ஏதோ ஒண்ணு பண்ணினே இருக்காரு பாஸ். எந்த பால் டேர்ன் ஆக போறது, எது உள்ள வர போறதுன்னு தெரியல. கான்பிடன்ஸ் தான் பாஸ். இது வரைக்கும் நான் பார்த்த ஸ்பின்னர்ஸ்ல தானுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ், he just forgets who's around. நான் போடுறேன், நீ நல்லா பார்க்கலாம் அப்படின்ற தோனி பினிஷிங் ஒரு கான்பிடன்ஸ்ல வர மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஆப்படுறது பாஸ் அவரு. இந்த மாதிரி போலிங் ரொம்ப ரேர் பாக்குறது, அகில் மாதிரி போலிங். சார் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு சார். இன்னைக்கு இனிஷியலா பார்க்கும்போது வந்து ஓகே நீ ருத்ராஜ் புடிச்சிட்டாப்ல போலயே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவரோட ஃபேவரட் ஷாட் தான், யாராவது ஒருத்தவங்க அப்படி ஸ்பின் லைட்டா அப்படி போட்டாங்கன்னா அது அழகா வந்து ஸ்ட்ரெயிட்ல அடிப்பாரு சார். ஆனா வந்து ஸ்ட்ரெயிட் பேட்ல ஸ்ட்ரெயிட்ல அடிப்பாரு. இன்னைக்கு அந்த ஷாட்டை வந்து அவரோட யூஸ்வல் ஸ்டைல்ல ஆடாம ஒரு மாதிரி ஆடினாரு, அதுல அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ரிதம் அவருக்கு செட்டே ஆகாத மாதிரி இருக்குதுல்ல சார்? பாஸ் அது வந்து நான் சொல்ல, நீங்க கரெக்டா கேக்குறீங்க. இப்போ பியூட்டிஃபுல்லா அப்படி ஒரு ரியல் ஆஸ்டின் முரளிதரன் மாதிரி போடுறது, நல்லா ரிஸ்ட் யூஸ் பண்ணி போடுற ஸ்பின் இருக்கு பாருங்க. அதை நீங்க வந்து ருத்ராஜ் கைக்வாட் மாதிரி பிக்சர் பார்த்து லைட்டா டேப் பண்ணா டைமிங்லேயே 6 போயிடும். இந்த கசன் ஃபார்ன்ற போல வந்து மோர் ஆஃப் ஃபிங்கர்ஸ்ல போடுறாரு. ஓகே, அதுல வந்து மொமெண்டம் இருக்காது உங்களுக்கு அடிக்கிறதுக்கு. ஸோ நீங்க அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹெவியா அடிக்கணும். ரியல் சஞ்சு அடிப்பார், அரைவரை அடிக்க மாட்டார், ஃபுல்லா அடிப்பார். ஸோ இவர் வந்து டெலிகேட்டா வச்சதுனால ஒரு அவுட். நல்லா பஞ்ச் பண்ணிக்கிறதா தாண்டி போயிருக்கு. அது மட்டும் ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நல்லா ஸ்பின் பண்றவங்க லைட்டா டச் பண்ணிங்கன்னா 6 போயிடும். பட் இந்த ஃபிங்கர்ஸ்ல போடுறவங்களுக்கு ரொம்ப பால் ரெவல்யூஷன்ஸ் இருக்காது. கொஞ்சம் டெட்டா, பாதி டெட்டு பாதி ஸ்பின் ஆகணும். அது அடிக்கும் போது நீங்க ஃபுல் ஃபிளஷ்டா அடிக்கணும். அரைவரை அடிச்சீங்கன்னா கையில போய் விடணும். அவரும் ஃபண்டாஸ்டிக்கா போடுறது. கசன் ஃபாரும் சூப்பரா போடுறது. அவர் வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு. எப்போ கொடுத்தாலும் போலிங் டாப் கிளாஸா போடுறாரு. பவர் பிளேல எக்ஸ்ட்ரானரியா போடுறாரு போலிங். சார் எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னதுதான் சார். கசன்ஃபர் நல்லா போட்டிருக்கிறாரு இன்னைக்கு. மிச்சல் சாண்ட்னர் அந்த தூக்கி ஃபிளைட் பண்ணி அவர் வந்துட்டு எடுத்த விக்கெட்ஸ் இன்னைக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது இந்த 2 பேர் இவ்வளவு சூப்பரா போலிங் போட்டிருக்காங்க. எப்படி இங்க அகேல் ஹுசேனும் நம்மளுடைய நூர் அகமதும் சூப்பரா போட்டிருக்காங்க, அதே மாதிரி அங்க 2 ஸ்பின்னர் அமேசிங்கா போட்டிருக்கிறாங்க. ஆனா அதை மீறி நம்ம டீம் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த ஓவர்ல யாரெல்லாம் அட்டாக் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பதுங்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கால்குலேட் பண்ணி அழகா ஆடினால வந்துட்டு இது வந்திருக்கு சார். சோ பியூர் பேட்டிங் பிரில்லியன்ஸ் இது. இங்க ஸ்லைட் எட்ஜ் இன் கேப்டன்சி ஃபார் ருத்ராஜ் கைக்வாட் ஓவர் ஹர்திக் பாண்டியா. என்னன்றது சொல்றேன். தைரியமா ஃபர்ஸ்ட் ஓவர் ஒருத்தர் எடுத்துரும், பிரமாதமா போட்டாரு, அவரு டிராப் பண்ணீங்க, திருப்பி அவர் எடுக்கிறீங்க. அப்போ அவருக்கு நம்ம பிளேஸ் செக்யூரா இல்லையன்ற ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்ல, அதை அவர் காட்டல. ஆனா அவரை நம்பி இவர் ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் டெட்லியா போடுறாரு. நீ அக்கா ஆடின ஏதாவது வித்து நீ காமிக்க ட்ரை பண்ணா பினிஷ்ட் மச்சினி அப்படின்ற ஒரு வார்னிங்க கொடுக்குறாரு போலிங்ல. நம்ம இப்படி ஆரம்பிக்கிறோம். பிளஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ரேரான காம்போ. அதுல ருத்து ஆரம்பிக்கிறது. இவர் என்ன பண்ண தப்பு நான் சொல்றேன் ஹர்திக். இப்போ போன மேட்ச் யார் பாஸ் ஹீரோ? மும்பை இந்தியன்ஸ்ல போலிங் யார் ஹீரோ போன மேட்ச்? அஸ்வினி குமார் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். அவரு 4 விக்கெட் எடுக்கிறாரு. போன சீசன் கூட எக்ஸ்ட்ராடனரியா போட்டுருக்காரு. ருத்து அண்ட் சஞ்சு சாம்சன் நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்லைஸ் பண்றது.
அவங்க ஆடும்போது ஸ்லிப்லயும் தேர்ட் மேன்லயும் ஏர்ல எக்கச்சக்க பால் போகிறீங்க பாருங்க. ரொம்ப நல்ல பால், ரொம்ப நல்ல விக்கெட் இருந்தா சஞ்சுக்கே ஸ்லிப் வழியா நிறைய போகும். அப்படி இருக்கும்போது லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் போல்ஸ் அண்ட் ஆங்குலர் லைன் இதுல டெலிவரி ட்ராஜெக்டரி அப்படி போடுறவரை ஓபன் பண்ணிருக்கணும்ன்ற அவர் வந்துட்டு திருப்பி ஹார்திக் பாண்டியா 8வது ஓவர் கொண்டுறாரு அவர். இப்போ டீம் மீட்டிங்லயே சிஎஸ்கேல பவர் பிளேல ரன் அடிக்கணும்னு அஸ்வினி குமார் மட்டும்தான் கொஞ்சம் பேசுவாங்க. பிகாஸ் அவர் அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு போன மேட்ச். அவங்க நமக்கு அந்த ஒரு அப்ரிஹென்ஷன் இருக்கும்போது பெரிய ரிலீஃப். அந்த அஸ்வினி குமார் வரவே இல்லை, ஒரு 7 ஓவர் இருந்துச்சு, அதை போய் விட்டாங்க பால் போட்டு. அதுக்கு அதை பண்ணிருக்கணும். அவர் போட்டிக்கு 35 ரன் கொடுக்குறாரு 2 ஓவர்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் சரியா வரலன்னா நேரம் அஸ்வினி எடுத்து வந்துருக்கணும். அஸ்வினி எடுத்துன்னு வந்தா இந்த ஸ்லைடு கிளைடு இதுல எங்கேயாவது மாட்டிட்டு இருப்பாங்க நம்ம பேட்டர்ஸ். அதுல ஒண்ணுமே ஆகல. சரி, ருத்ராஜ் கூட பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. சஞ்சுக்கு நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வீக்னஸ் எங்கேயாவது போற பால் அடிக்கடி இந்த யூஸ்வல் ஷார்ட் பால் தூக்கி அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்ல அவுட் ஆகுதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஸ்லிப் அண்ட் தேர்ட் மேன்ல ஸ்லைஸ் அடிக்கடி பண்ணுவாரு. அப்படி பண்றவங்க லெஃப்ட் ஆம் பால் போல இப்ப மதுசங்கா மாதிரி போலருக்குலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படி ஆடுறது. அதை அவங்க குணம் ரொம்ப ராங்கா 8வது ஓவர் பண்ணிக்கிறதுனால தான் இவ்வளவு 200 போயிடுச்சு. இவ்வளவு போகாம ஒரு 160 170 கூட. பட் நோ கிரெடிட் டேக்கன் அவே ஃப்ரம் சிஎஸ்கே த வே தே போல்டு. ஒன்ஸ் அகைன் கமிங் பேக் டு நம்ம இவர் தான் அகில் ஹுசைன். அகில் ஹுசைனுடைய போலிங் ஒரு அப்சர்வேஷன் அவங்களுக்கு சொல்றேன். ஷேன்வான் நீங்க பேக்ல இருந்து ஷேன்வான் ரன்னப்ல கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு கிட்ட கடைசியில போடுவார் தெரியுமா? அது அப்படியே லெஃப்ட்ல போடுற மாதிரி. இவருடைய ரன் அப் ஸ்லைடு பாருங்க, ஸ்டம்ப் கிட்ட போகும்போது ஷேன்வான் எப்படி நட கொஞ்சம் ஸ்லைட் ஓடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கு. அப்படி பண்றதுனால எந்த டைத்துல பால டெலிவரி பண்ண போறான்னு தெரியவில்லை. அது ஒரு சின்ன பசல் ஒன்று இருக்கு அகில் ஹுசைனுடைய போலிங்ல. இவர் போலிங் எக்ஸ்ட்ரானரியா போறதுனால 100 நல்லா பிக்கப் பண்ணிட்டாரு குவாலிட்டி இப்ப போலிங்ல. சார் மிச்சல் சாண்ட்னர் இருந்தப்ப அவரை ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிருந்துச்சு சிஎஸ்கேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட். ஆனா இன்னைக்கு அகில் ஹுசைனை யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அதை கரெக்டா யூஸ் பண்ணுது. அட்லீஸ்ட் ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மேட்ச் விட்டாங்க, அதை விட்டுறக்கூடாது, இனிமே தொடர்ந்து பண்ணணும். இது ஒரு சைடு சார். பட் இன்னைக்கு அகில் ஹுசைன் எடுத்த விக்கெட்ஸ்ல சார் இந்த டேனிஷ் அவர் எடுத்த விக்கெட் ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே டேனிஷ் அவர் போட்டு அந்த விக்கெட் கீப்பர் கேட்ச் ஆனதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஜடேஜா போடுவாரு. அப்போ லைட்டா டேர்ன் ஆகும், அந்த ஸ்விங் இவங்க அடிக்க போவாங்க, எட்ஜ் ஆகி மகேந்திர சிங் தோனி கேட்ச புடிச்சிட்டு தூக்கி போடுவாரு. எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு சார் இதை பார்க்கும்போது. ஆக்சுவலா பிரில்லியன்ட் பாயிண்ட் நீங்க சொன்னது. ஏன்னா நான் மைண்ட்ல ஓடுறது என்னன்னா ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டுனே இருந்தோம்ல. நீங்க சொல்ற அந்த முதல் ஓவர்ல அப்படியே காமிச்சாரு. அப்படியே ஜடேஜா ஷார்ட் ரன் அப், அதே அக்யூரசி அப்படியே காமிச்சாரு. ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டீங்கல்ல, போலிங்ல பாருன்னு காமிச்சாரு. அதுவும் இவ்வளவு குவிக் நோட்டீஸ், இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ்ல டக்கு டக்குன்னு டிராப் எடுக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேற, எவ்வளவு பெரிய பர்டன். அதுல கொடுக்கும்போது அக்யூரேட்டா போடுறது 9 பேர் கிட்ட வச்சுன்றதுலாம் ஜெயண்ட் ஹிட்டர்ஸ் வராங்க பேட்டிங்க்கு. அப்போ போடுறது நம்மன் தீர் நல்ல சூப்பர் பிளேயர். டெஸ்பரேட் ஆகி ஒழிஞ்சு தொலைக்கிறேன் அப்படின்னு டெஸ்பரேட் ஆகி என்ன ஆடுறதுன்னு தெரியும். ஸோ நாகிங் லிங்க், இந்த பக்கம் பேட்டிங்ல சஞ்சு, இந்த பக்கம் போலிங்ல நம்ம அகில், அவங்க 2 பேரும் போட்டு ரணகலமாக்கி விட்டாங்க சார். நல்லா கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா அப்படி போயிருந்துச்சுன்னா இது மும்பை ஃப்ரெண்ட்லியா போயிருந்திருக்கும் சார். ஏன்னா அவங்க போட்டு அடிப்பாங்க. உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா கதை பேட்டிங் முடிச்சிருப்பாங்க. அவங்க இறங்கி அடிச்சு முடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பவுலிங் ஃப்ரெண்ட்லின்னு போன உடனே நம்ம இந்த சிஎஸ்கே சென்னையில 2 மேட்ச் பேக் டு பேக் ஜெயிச்சதுல சார், அந்த பிச்சு கொஞ்சம் சிமிலர்ல இது. ஆமா, இது நாட் குவெஸ்சன் ஆஃப் அன்பிளேயபிள். ரனகலம் ஸ்பின் ஆட முடியாது. ஃபுட்வொர்க் எல்லாம் இருந்ததுன்னா ஃபுட்வொர்க்கோட ஆடினீங்கன்னா ஆடலாம். இப்ப இறங்கி ஆந்திர ரேஸுக்கு சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணது அதெல்லாம் ரைட். அதுக்கு முன்னாடி அவரோட ஃபேவரட் ஸ்ட்ரோக் ஆட போய் 2 வயிற்றுல அடி வாங்கிக்கலாம் தெரிவிக்கா. அதுல கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. நீங்க ஃபுட்வொர்க் எல்லாம் யூஸ் பண்ணா நீங்க டேக்கிள் பண்ணலாம். பட் என்னன்னா விக்கெட்டு முதல் 3 விக்கெட் எடுத்த உடனே பயன்ட்டாங்க. ரன் ரேட்டும் வர மாட்டேங்குது, விக்கெட்டும் போயின்னு இருக்கு. 7 ரன்ஸோ ஏதோ per over போயின்னு இருக்கு 8 ஓவரா. அதுல என்ன பண்றது? கிட்டத்தட்ட 12 ரன்ஸ் ஒரு அடிக்கட்டு 13-14 ஆஸ்கிங் போகுது. இப்ப ரிஸ்க் எடுத்து அடிக்க போனா பின்னாடி ஆடும் கிடையாது. ரூதர்ஃபோர்டுக்கு யார்கர் எப்பயுமே கேஸ், யார்கர் சரியாவே ஆடுறது இல்லை. ஸ்பின்னு போட்டா ரூதர்ஃபோர்டுக்கு நாட் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், திலக் வர்மா இஸ் நெவர் கம்ஃபர்டபுள் டு ஸ்பின். ஃபாஸ்ட் ஓவர் 10 வந்தோடனே போலந்துட்டே இருப்பாரு. ஸ்கொயர் கட்ஸ், ஓவர் கவர்ஸ் அடிக்கிறது எல்லாம் ஸ்பின்னு வந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது. அவர் ஹேஸ் டு வொர்க் ஆன் ஹிஸ் டெக்னிக் அகைன்ஸ்ட் ஸ்பின். இல்லைன்னா ஸ்பின் கொடுத்துருவாங்க. அவர் வந்தாருன்னா அவரால் ஆக்சிலரேட் பண்ண முடியல. இன்னைக்கு பண்ணதுலயே ஆக்சிலரேட் அவர் தான் பண்ணாரு.
இருந்தாலும் ஸ்பின் வந்த உடனே அப்ளைங் த பிரேக்ஸ், அதனால அடிக்க முடியும். சார் நீங்க சொல்லுவீங்க சிஎஸ்கே வந்து டஃப்பான பவுலிங் இருக்கும்போது பேட்டிங் ஒழுங்கா பண்றதுல அதுலயும் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம் நம்ம. இப்போ இன்னைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்ல வந்து அவங்க வந்து எனக்கு சிஎஸ்கே பவுலிங்லாம் கொஞ்சம் ஈஸியா போடுவானுங்க, அச்சு முச்சிடலாம் அப்படின்ற மைண்ட்ல வந்தாங்களா என்னன்னு தெரியல சார். இப்போ இப்போ இவரெல்லாம் வந்துட்டு நம்ம அகேல் ஹுசேன்லாம் வந்து இப்படி ஃபிளைட் பண்ணி போடும்போது அவரை போய் ஸ்வீப் அடிக்க ட்ரை பண்றாரு சூரியகுமார் யாதவ், கேட்ச். ஹார்திக் பாண்டியா வந்து ஸ்வீப் அடி இங்க இந்த லெக் சைட்ல வந்து அடிச்சு நிமித்த பாக்குறாரு, அவர் வந்து ஷார்ட் தேர்ட் மேன்ல கேட்ச். பட் ஆனா இவங்க யாருமே நம்ம சில பேட்ஸ்மேன் சரியா ருத்ராஜ் ஆடின மாதிரியோ, ருத்ராஜ் சில ஷாட்ல அந்த ஸ்ட்ரெயிட்ல ஆடுற மாதிரி இவங்க இந்த ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் இறங்கி வந்து ஸ்ட்ரெயிட்ல ஆட ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கிடைச்சிருந்துருக்குமா சார் ஒருவேளை? 100 ஓரளவுக்கு ஆடணும். இறங்கி ஆடுதுன்றது 100 நீங்க ஆடலாம். ஏன்னா ஸ்லோவர் தேன் அகில். அகில் வந்து அம்பையர் இந்த சைடு, நம்ம அம்பையரை பேஸ் பண்ணிட்டு அம்பையரோட ரைட் சைடு அங்கேருந்து வர்றாருல்ல, அதுல அந்த லைன்ல வந்து பிளாட்டிஷா போடுறாரு இந்த சித்தார்த்த மணிமாறன் மாதிரி. அந்த மாதிரி போடுதான் அவரை நீங்க ஸ்டெப் அவுட் பண்ணீங்கன்னா கரெக்டா படுறதுக்கு சான்ஸ் இல்லை. பேட்ல படும், பர்ஃபெக்டா போட சான்ஸ் இல்லை. 100க்கு வந்து நீங்க அந்த அந்த ரிஸ்க் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இவங்க 2 பேருமே வேற வேற டைப் ஆஃப் போலர். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலிங்ல வந்து அட்டாக் ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாமே ஃபாக்ஸ் ஆயிட் ஆகுவாங்க. அந்த எதுக்குமே மென்டலி அவங்க ப்ரிப்பேர்டா இருந்த மாதிரி தெரியல. இன்னொரு விஷயம், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா 2 பேருமே ஸ்வீப் அவுட் புல்லுக்கு போனாங்கல்ல, அது வந்து பால் பிச்சார இடத்துல கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2 ஷாட்டும் பிரமாதமா பட்டிருக்கும். பட் 2மே என்ன ப்ராப்ளம், சூரியகுமார் அது ஸ்வீப் அடிக்கிற சமயத்துக்கு பால் பிச்சாய் கிளைம் ஆயிருக்கு. அது கரெக்டா மிடில் படுமா படாதான்றது ஒரு கெஸ் தான், பெரிய கெஸ். அதுல அவர் மாட்டினார். ஹார்திக் பாண்டியா இப்படி அப்கோர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் தான், லெஃப்ட் ஆர்ம் கூகுள் இல்ல, லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் தான். வித்தட்டன் அடிக்க போகும்போது பட் அடிக்க போகும்போது பால் ஆன் த ரைஸ் வந்துட்டு இருக்கு. அதுல 8 தேர்ட் மேன் ஷார்ட் தேர்ட் மேன் போயிடுச்சு. ஸோ 2 பேருமே சரியா பிக் பண்ணல பால. அதான் சொன்னேன், 100 அண்ட் அகில் வந்து லைன் அண்ட் லெங்க்ஸே மாத்திக்கினே இருக்காங்க எப்படி பால்னு. ரொம்ப ரொம்ப கெஸ்ஸிங்ல விட்டாங்க. செம்ம பசல் ஆகி போச்சு அவங்க ஆடுறது. ஸோ இட் வாஸ் கிளியர் பின் விளைவுகள் மாதிரி ஸ்பின் விளைவுகள் மும்பைக்கு இன்னைக்கு. சார் இந்த ஸ்பின் விளைவுகள் நடந்த இந்த மேட்ச்ல வந்து நமக்கு நீங்க சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் இருந்தார்னா நமக்கு வந்து ஒரு 200 கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச்ல இந்த பவர் பிளே வந்து மேட்சுக்கு மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்க போன வருஷம் ரொம்ப வருத்தப்பட்டதே பவர் பிளே தான். என்ன பலா அவன் பவர் பிளேல வந்து 100 அடிச்சுட்டு இருக்கிறானுங்க, நம்ம வந்து பவர் பிளேல 40 45 அடிச்சுட்டு இருக்கோம், இப்ப எப்படி ஜெயிக்க முடியும்? போன வருஷம் நீங்க மேட்சுக்கு மேட்ச் போல முடியுங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. பட் இந்த வருஷம் வந்து பவர் பிளேல தான் சார் நம்ம மேஜரா வந்து ஒரு பெரிய அந்த பூஸ்டே கொடுக்குறோம். 70 ரன்ஸ் மினிமம் கேரண்டில அடிச்சுட்டு இருக்கோம். கரெக்ட். பவர் பிளே பிரமாதமா வரதா 200 வந்துருது. எப்படியுமே 240 சேசிங்னாலும் 200 வருது, ஃபர்ஸ்ட் ஆடினாலும் 200 வந்துருக்கு. நீங்க சொல்றதுதான் பவர் பிளேல less wickets, just 1 wicket or 2 wickets lost, but the rate is, that's what I'm saying. Even after 3 wicket விழுந்த அப்புறம் கூட டிராப் விக்கெட்ஸ் விழுந்து ரன் ரேட் டிராப் ஆனா கூட 10th ஓவர் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜா 10 or 11 ரன்ஸ் இருக்கு ரன் ரேட். அப்ப பியூட்டிஃபுல்லா பவுண்டேஷன் செட் பண்ணிட்டோம். அதனால எனக்கு ஒரே வருத்தம், அப்போ என்னன்னா பவர் பிளேல வழிஞ்சினே இருக்கும், ஃபேர் பிளேல மட்டும் நம்பர் 1ல இருக்கணும்னு வச்சிருந்தோம். அது யாருக்கும் உனக்கு வேணாமே. சார் இந்த அஸ்வினி குமார் பத்தி பேசுனீங்க சார். இப்ப அவர் வந்து ஒரு ஷார்ட் பாலை வந்து போட்டு தான் போன தடவை ஸ்லோவர் ஸ்டஃப்ல ஷார்ட் பாலை போட்டு சம்பந்தமே இல்லாம யாருனாலுமே அடிக்க முடியாம தான் போன மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்தாரு. இன்னைக்கு அவர் பிரெவிஸ் எடுத்த அந்த விக்கெட்டுமே வந்து அவங்க அவ்வளவு லேட்டா கொடுத்துமே அவர் அப்படிதான் சார் எடுத்தார். அந்த தேர்ட் மேன்ல வந்துட்டு டீப் தேர்ட் மேன்ல ஒரு கேட்ச் அழகா இவரும் போட்டு என்னென்னமோ பவர் போட்டு அடிக்கிறாரு சார், முக்கி அடிக்கிறாரு டெவால்டு பிரெவிஸ், அது தாண்டல பவுண்டரி லைன். சோ அஸ்வினி குமாரோட அந்த ஸ்லோவர் பவுன்ஸ் வந்து நல்ல எஃபெக்டிவான ஒரு அசெட்டா இருக்கு சார் அவருக்கு. ஆமா, இன்னைக்கு ஆக்சுவலா நீங்க அஸ்வினி குமார் வந்து இன்னைக்கு ஓவர் டோஸ், நீங்க சொல்றது கரெக்ட், ஓவர் டோஸ் ஆஃப் ஷார்ட் பால்ஸ். பட் பிளான் தான் ரொம்ப ஸ்லோ ஷார்ட் பால்ஸ் வந்து இந்த முஸ்டாபித்தூர் எல்லாம் போடுற மாதிரி அப்படி போடல. இங்க என்ன ஆச்சு பிரச்சனைனா, நீங்க ஷார்ட் பால் ஆன் தி லெக் ஸ்டம்ப் போட்டுலாம் கொண்டுட்டார். பிரெவிஸ் இஸ் டூ பிரில்லியன்ட் ஃபார் தட். இஃப் யூ ட்ரை டு இன்டிமிடேட் வித் பேஸ் ஆர் பவுன்ஸ், நீங்க சத்தியம் நீங்க அதெல்லாம் கொண்டுட்டார். லெக் சைட்ல வருது பிரெவிஸ், ஆஃப் சைட்ல அப்பர் கட் மாதிரி ஆனது. பிரெவிஸ் வந்து ஷார்ட், அவரே ஷார்ட் போட்ட பாலும் ஷார்ட், ஆளும் ஷார்ட், பாலும் ஷார்ட். பட் அவர் ரீச்சுக்கு ரொம்ப மேல போயிடுச்சு அந்த பால். அவருக்கே கொஞ்சம் ஹெட் ஆகி வந்ததுன்னா ஸ்லாஷ் பண்ணும்போது மிடில் போட்டிருக்கும். ரொம்ப மேல வரவே அப்படி தட்டினது. மேக்ஸிமம் இட் குட் கேரி ஒன்லி அப் டு தேர்ட் மேன் ஃபென்ஸ். அதுல அவர் அவுட் ஆனது. பட் அதான் அஸ்வினி குமார் இஸ் டெட்லி. இது கான்ஸ்டன்டா he changes the game with vital wickets.
பட் அவரை கரெக்டா அவங்க யூஸ் பண்ணணும். அவங்க நல்ல வேலை நம்மளோட அவங்க முதல்ல கொண்டுல சீரியஸ்லி 8th ஓவர் தான் வந்தாரு. முதல் 5-6 ஓவர் அவர் வந்திருந்தாருன்னா இந்த ஷார்ட் பாலுக்கு அவர் போயிருக்க மாட்டார். பிகாஸ் 9 ஃபீல்டர் உள்ள அதுக்கு போகாம இன்னும் நேக்கிங்கா அக்யூரேட்டா போட்டுருப்பாரு ஸ்டம்ப்ல. நல்ல வேலை ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா அவரை பின்னாடி வந்தாரு. லாஸ்ட் கொஸ்டின் சார். கார்த்திக் சர்மா அவர் வந்து அடிச்ச அந்த ஒரு 2-3 6 பார்க்கும்போது ஐயோ, நீங்க வேற ஒரு மேட்ச்ல கூட அப்சர்வ் பண்ணிருந்தீங்க நம்ம வீடியோல. இந்த மாதிரி வந்து அவர் அடிச்ச அந்த ஒரு 6 பார்த்தேன் பாலா, திஸ் மேன் ஹஸ் காட் தி ஸ்டஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அடிச்ச 6மே அப்படிதான் சார். ரொம்ப கிளியரா ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிற இன்னொரு டெவால்ட் பிரேவிஸ் மாதிரி ஒரு 6 அவர் அடிக்கிறதுலாம் அவ்வளவு அக்யூரேட்டா அழகா பாக்குறதுக்கே 6 ஹிட்டிங் மேன், ஹி இஸ் த ஒன் அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு சார் அவருடைய 6. ஆமா, வந்து அவரும் சரி பிரசாந்த் பேர் நல்லா அடிக்கிறாங்க. இன்னும் 2-3 சான்ஸ் வரணும். அதாவது ஃபைன் டியூன் வரணும். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல நீங்க வரும்போது பேட்டிங் பெரிய சேலஞ்ச் பாஸ். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல ஃபீல்டு வைட் ஸ்ப்ரெட். ஓகே, அவ்வளோ ஃபென்ஸ்ல எந்த இடத்துல வச்சாலும் மாட்டிப்பீங்க. ஏன்னா எல்லாரும் 2 பேர் தான் ஃபென்ஸ்ல முதல் 6 ஓவர். மீதியில நிறைய பேர் 4-5 பேர் இருக்காங்க வெளியில. அப்படி இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த ஷார்ட்ஸ் சூஸ் பண்றது. அடிக்கிற நல்லா சான், பட் பேட்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் ஆகி ஒரு ஷோல்டர்ல ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸ்டாண்டருக்கு அந்த கேட்ச் பிடிச்சதுல. ஸோ அதுல ஒரு மாட்டினார். ஸோ வி நீட் டு ட்ரை தம் மோர். நம்ம ரொம்ப ஏர்லியா ஒன்றும் கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. டெஃபினட்டா இருக்கும், ஸ்டஃப் இருக்கும். இப்ப இதுலயே வந்து 20 ரன் பிக் அவங்க அடிக்கிறாங்க, அது பெரிய விஷயம். அது ஏதாவது ஒரு மேட்ச் கிளிக் ஆச்சுன்னா வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஆல்ரைட் சார், இங்க ஒரு பாசிட்டிவான ஒரு மேட்சா இது அமைஞ்சிருக்கு சிஎஸ்கேக்கு. இதை வந்து இந்த ஒரு மேட்சோட விடாம இதை அப்படியே அவங்க அடுத்தடுத்த மேட்ச் எடுத்துட்டே போனாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அது ஒண்ணுதான் சார், விட்டுறக்கூடாது. ஒரே மேட்ச்ல விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு பவுலிங் ஃப்ரெண்ட்லியா சென்னை செப்பாக் மாதிரி கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருந்தா நாங்க மாசு, மத்தபடி கொஞ்சம் லைட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சந்தேகம் தான். ஆமா, இந்த சில விஷயங்கள் இப்ப பிரேவிஸுக்கு எடுத்துங்க. ஷார்ட் பால பட்டு அடிக்கிறாரு, ஒரு 6 அடிக்கிறாரு. ஒரு 2-3 பால் நல்லா பட்ட உடனே கொஞ்சம் டிஸ்கிரீட் யூஸ் பண்ணி ஒன்று விட்டுன்னு கரெக்ட் திருப்பி அதுக்கே போறாரு. ஸோ அந்த இம்பெச்சுவஸ் ஆடுறதுனால அவர் விக்கெட் ரொம்ப காஸ்ட்லி. அவர் விக்கெட் போச்சுன்னா ரன் ரேட் ஸ்லைட் ஆகும். சர்ஃப்ராஸ் வந்து சாக்டர் அப்பதான் கேப் அம்பேட் விடுறாரு. இல்ல அம்பேட் பேச்சுனே போறாரு. அதுக்குள்ள ஸ்வீப் ஆடி முடிச்சிட்டாரு. அவர் ரன் பிடிக்க போல ஒரே ஷாட் பாத்தீங்கன்னா 2 வந்துச்சு, ஒரு 6 ஒரு 4 வந்துச்சு. அதே மாதிரி பாரதிராஜா படத்துல அப்படி ஹீரோயின் அரைஞ்சா போயினே இருக்கும் தலை ஒரு 10 தடவை. அது மாதிரி அதே கொஞ்சம் மாத்தி ஆடலாமே, அதனால அதே அஸ்பக்ல போடுற காதுல பூச்சுக்கு நான் போடுறது கரெக்டா போடுறது. இந்த பால் கொஞ்சம் முன்னாடி போடுறது இந்த பால் போல்ட். அப்புறம் அவரே திரும்பி அவரே பாக்குறாரு போல்டா இருக்கு, ரீப்ளே எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதான் நான் இந்த சின்ன திங்கிங் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும். பிரதந்தா மைண்ட் ஓடும் திருப்பி சொல்றேன். அதே டெம்ப்ளேட் கேம் மாற முடியாது கொஞ்சம். ஏன்னா அவன் என்ன திங்க் பண்ணுவாங்கிறத நம்ம திங்க் பண்ணும். நம்ம இதை பண்ணிட்டோம், 2 அடி அடிச்சிட்டோம் இல்ல, வித்ரா பண்ணி ஸ்டம்ப்ல 2 அடி அடிச்சிட்டோம். இவன் நெக்ஸ்ட் எங்க போடுவான் நீங்க அந்த செஸ் மாதிரி யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுலதான் நீங்க கார்னர் பண்ண முடியும். எப்படி வந்து யாருக்கு இருக்கு 2 இடத்துல இருந்து ஆட முடியாதோ நீங்க நவுந்துதான் ஆடணுமோ, அப்பதான் அவன் யாருக்கு இருந்து நீங்க மாத்த முடியும். அது மாதிரி நம்ம கொஞ்சம் பிரதம மைண்ட் பயங்கரமா யூஸ் பண்ணியான். அது கொஞ்சம் பிரவேஷ் இவர் சர்ஃப்ராஜ் இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா தேவையில்லாத விக்கெட் லாஸ் ஆகாது, ரன்னும் ஜாஸ்தி வரும். ஏன்னா நல்ல அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் கிளைம் ஆயிட்டு சமயத்துல போய் அவுட் ஆயிட்டு போறாங்க. பேப்பர் ஸ்கோர் மாதிரி இன்டர்வியூல 25 அடிச்சா பேப்பர் ஸ்கோர்ன்ற மாதிரி அவுட் ஆயிட்டு போறாங்க. அதை அவங்க தவிர்க்கலாம். அவங்க பிகர் இன்னிங்ஸ் ஆடலாம். சஞ்சு சாம்சன் தான் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். நீங்க இழுத்து முக்கிய அடிச்சு 4 போனதான் எல்லாரும் கை தட்டுவாங்க, ஒண்ணுமே கிடையாது. இந்த பக்கம் பார்த்து ஸ்டைல ரஜினி ஸ்டைல் இப்படின்னாலும் 4 போகுது, அதுக்கும் கை தட்ட போறாங்க, அதுக்கும் அதே 4 ரன் தான். அவர் அதை கரெக்டா பண்றாரு. நீங்க ஒயிட் அவுட் யாருக்கு அப்படின்ற செதுக்கிறாரு. பாயிண்ட்டுக்கு ஸ்லிப் தேர்ட் பால் நடுவில் பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சு போகுது 4. ஸோ அதெல்லாம் கத்துக்கணும் அவர்கிட்ட டெஃபினட்டா. ஆல்ரைட் சார், இன்னைக்கு மேட்சோட ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் சார், மெரிபா பன்னீர்செல்வமின் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட். ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் வந்து எனக்கு என் லைஃப் அப்படியே மிரர்ல ஒருத்தர் காமிச்சார். இன்னைக்கு யாருன்னா முகேஷ் சௌத்ரி. அவர் மதர் இறந்து போயிட்டாங்க டியூஸ்டே அன்னைக்கு. அவர் உடனே மேட்சுக்கு வந்து இஸ் போலிங் இஸ் பெஸ்ட். இட் டுக் தி வைட்டல் விக்கெட். ஏன்னா டிகாக்கு இப்போ சொல்றேன், மொயின் அலி நம்ம இங்கிலாந்து பிளேயருக்கும் டிகாக்குக்கும் எப்பயுமே ஸ்கொயர் கட் ஆட போயிட்டு பிளேட் ஆன் ஆடுறது ஆயினே இருப்பாங்க, கொஞ்சம் அவே ஃப்ரம் த பாடி ஆடும். அதை போடுறாரா பட் ஸ்கொயர் கட்டுக்கு போடல, ஆஃப்ல ஒரு டிரைவ் கார்டை போட்டு அதை அடிச்சார். ஸோ எனக்கு வந்து என்னோட ரியல் லைஃப்ல பிரதர், ஒய்ஃப், மதர், ஃபாதர் 4 பேரோட ஃபியூனரல் முடிச்சதுமே வித்தின் 4 hours நான் எதர் ஹோல்டிங் த மைக் இன் ஹேண்ட் ஆர் பிஃபோர் த கேமரா. கமிட்மெண்ட் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்காது. கமிட்மெண்ட் நான் பண்ணி ஆகணும். அப்புறம் வேற நம்ம போயிட்டு இமோஷனலா இருக்கலாம், வேற அது ஒரு தனி பீரியட் மாதிரி.
அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி அவர் வந்து தெரிஞ்சாரு. அவர் வந்து அதை பத்தி கவலைப்படாம எக்ஸ்ட்ராடனரியா போட்டார் போலி லைன் அண்ட் லிங்க். ஸோ முகேஷ் சௌத்ரி ஒரு பூங்கொத்து கொடுத்தணும் அலாங் வித் பன்னீர் சோடா. மோஸ்ட் ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் வாட் இட் இட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். வெல் செட். And his mother will be blessing him. Full-fledged, his mother will be blessing him and he should go great heights. கிரேட் டு ஹியர் சார். நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்டை பிக் பண்ணிருக்கீங்க நீங்க சார். இன்னைக்கு இந்த மேட்சுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க சார் அவுட் ஆஃப் 5? இந்த மேட்சுக்கு வந்து நம்ம டெஃபினட்டா 3.75 தான் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒன் சைடட். பட் வந்து ஒரு 2வது செஞ்சுரின்றது சஞ்சு சாம்சன் இது சாதாரண விஷயமா இது. ஓப்பனிங் வராரு, கலடா பண்றாங்க திருப்பி முதல் 2 மேட்ச் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 2 செஞ்சுரியில ஆன்சர் பாஸ். என்ன சார் இது? அப்போ என்ன இது வா? அதனால man is stealing the game away from the opponent straight away. ஓப்பனிங் அது ஒண்ணு. 20x6 மினிமம் 120 பால் பேட்டிங் ஆடிட்டு அந்த வியரினஸ் அந்த ஃபெட்டிகோட கிளவ் மாடி கீப்பிங் வேற திருப்பி அடுத்த 20 வருது. அப்ப என்ன பிசிக்கல் ஃபிட்னஸ், என்ன மென்டல் டஃப்னஸ், எவ்வளவு பெரிய லெசன். முகேஷ் சௌத்ரி ஒரு பக்கத்துல லெசன்னா, சஞ்சு சாம்சன் அவருடைய ஆட்டிடியூட் அவர் ஒரு பக்கத்துல லெசன். அதெல்லாம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிளஸ் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ரியல் லைஃப் எல்லாருக்கும் இருக்குன்றதால கண்டிப்பா 4 கொடுக்கலாம் அந்த மேட்ச். ஆல்ரைட் சார். கண்டிப்பா இதெல்லாமே ஒரு மாரல் பூஸ்டா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடுத்தடுத்த மேட்ச்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்புறேன். சொல்லுங்க சார், வீடியோ முடிப்பதற்கு முன்பு என்ன இன்னைக்கு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ரொம்ப என்கரேஜிங்கான விஷயம் கோயிங் அவே ஃப்ரம் கிரிக்கெட் அண்ட் கமிங் பேக் டு கிரிக்கெட். ஒன்னு வந்து டெரிஃபிக் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் இன் சென்னைன்னு கேள்விப்பட்டேன். ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்னா அதுல கேள்விப்பட்டேன் நம்ம சென்னை பேரையே ஷோலிங் நல்லூர் மாதிரி போலிங் நல்லூர் அப்படின்னு மாத்த போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு அது படத்துல புது படம் எடுக்கிறாங்க, என்னை போல் ஒருவன் அப்படின்னு. போல் இவ்வளவு பிரமாதமா போனதுனால ஸோ இதெல்லாம் ஒரு சைடு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு கிரிக்கெட் பாத்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் வந்து இஸ் காட் எவ்ரி ரைட் டு டாக் அபவுட் ரிஷப் பந்த்ஸ் ஃபார்ம். டெஸ்பரேட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம், மிசரபிளா இருந்தா டிராப் பண்றதுலாம் சொல்லலாம். Why does the management waste 25 crores பேசுறது அறிவட்டத்தணும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி நீங்க பேசுறீங்க? அவரு பிக் பண்ண சமயத்துல அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு, அவருடைய வேல்யூ இருக்கு. இது எப்படி இருக்குன்னா 5 செகண்ட் தானே வர்றாரு தோனி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல, அவருக்கு எதுக்கு 5 கோடி கொடுக்குறீங்கன்னு கேட்கிற மாதிரி. அந்த 5 செகண்டுக்கு 5 கோடிக்கு அவர் ஏதோ கமாண்ட் பண்றாருல, அதனாலதான் அவர் வர்றாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர சமயத்துக்கு தோனி அவுட் ஆஃப் ஃபார்ம் 4-0 வச்சுக்கலாம். பட் அந்த பைசா விஷயத்துல ஈக்குவேட் பண்ணி ஒருத்தர் கமெண்ட் அடிக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஃபார்ம் பத்தி சொல்லுங்க. He should withdraw from captaincy. He should rest himself for 2 matches. நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் கரெக்ட். அது கரெக்ட், கிரிக்கெட்டிங் பிரெயின்ல கரெக்ட். பைசா அப்படி வாங்கினா நம்ம சொல்ல முடியாது பாஸ்ல. அது வந்து கிடையாது. அந்த கமெண்ட் நான் ஒத்துக்கவே மாட்டேன். யாருன்னு சொல்லணும். நம்ம டீம்ல கூட 2 பேரும் 28 crores எடுத்திருக்கோம். அந்த ஆங்கிள் போகணும். அவங்க என்ன ஆடுறாங்கன்றது நம்ம பேசினா போகும். மணி தானே ஃபைனல். அப்புறம் வந்து நம்ம வந்து பிக்சிங்கை பத்தி பேசுறது இப்ப பகுதியே கிடையாது. இந்த மணியை கொண்டு வந்து இருந்தோம் ஒரு பக்கத்துல. அது ஒரு பக்கம். அண்ட் கமிங் டு கேப்டன்சியை பேசும்போது இந்த ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி எல்லாரும் பிடிச்சி ஏறினு ஏறுறாங்க. இன்னைக்கு பரவாயில்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது, டீமே டிசாஸ்டர் இன்னைக்கு. இப்ப எப்படி நீங்க ஹர்திக் பாண்டியாவை இன்னைக்கு பிளேம் பண்ணுவீங்க எனக்கு சொல்லுங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜிடி கேப்டன் பண்ணி புது டீம், புது பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸை கேப்டன் பண்ணி சாம்பியன்ஷிப் பஸ்டர் நம்பர் 1 ஸ்ட்ரெயிட் டிக் கேப்டன்சி. அடுத்த சீசன் நம்ம அகமதாபாத்ல நம்ம ஃபைனல்ஸ் அடிச்சோம் அவங்கள. அந்த மேட்ச் ரன்னர் அப் பண்ணிட்டாரு அதே டீம் வச்சு. 2 சீசன்ல எக்ஸ்ட்ராடனரி கேப்டன் ப்ரூவ் பண்ணிட்டாரு யங்ஸ்டர் வச்சு. மும்பைக்கு ஏதோ ஒரு ரீசனுக்கு போனாரு, அவருக்கு தான் தெரியும் எதுக்கு போனாரு. பட் அங்க சரியா பண்ணல கேப்டன்சி, ரைட். இப்ப நான் சப்போஸ் ஹர்திக் பாண்டியா என்ன கேப்டன்சி பிரில்லியன்ட் நான் சொன்னேன்னா ஜிடிக்கு நேத்த கேப்டன்சி பவுண்டரியில இருந்துட்டு 100 வந்து அவரு தான் கம்ப்ளீட்டா அவர் பேர் சாரி நேரா ஆஷிஷ் நேரா, எல்லாமே ஆஷிஷ் நேராவுடைய பிரெயின் தான். பவுண்டரியில வந்து அவர் சொல்லி தான் வின் பண்ணாங்க. கிரெடிட் வந்து கோச்சுக்கு தானேன்றீங்கல்ல. சரி, இப்போ மும்பையில உதப்பட்டார்ல, இப்ப உதப்பட்டு இருக்காரு, சரியா ஆடல, சீசனே சரியில்லை. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, போலாடு, மகிழா, ஜெயவர்தனே, மல்லிகா 3 பேர் தான் காரணம். ஹர்திக் பாண்டியா காரணம் கிடையாது. ஏன் சொல்லிட்டீங்களே, என்ன பண்ணாலுமே கோச் தான் காரணம். அப்போ அவருக்கு காரணம் எப்படி? அதனால கிரெடிட்ட கொடுங்க. ஹர்திக் பாண்டியா பிரமாதமா பண்ண அந்த கிரெடிட்ட கொடுங்க. பேட்டிங் மிஸ்ரபிள் ஆடுறாரு, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து திருப்பி வரணும் கேமுக்கு. கேப்டன்சில நீங்க சொன்ன மாதிரி அந்த அஸ்வினி கொண்டு வந்தாருன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். க்ளூவே கிடையாது. பேட்டிங்ல என்ன பண்ணுவார் அவர்? ஃபெயிலியர், 6 பேட்ஸ்மேன் ஃபெயிலியர், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதுல கோச் எக்ஸாம்ல வந்து நான் வந்து நல்லா பண்ணு சொல்லிதான் தர முடியும். அது டீச்சர் ஒருத்தர் ஸ்டேட் ரேங்க் ஆகும், கோல்டு மெடலிஸ்டா வருவான், இன்னொருத்த அரியர்ஸ் 5 வருஷமா அவன் வந்து இருப்பான் இதே கிளாஸ் ரூம்ல. எதுக்கு இப்ப நான் காரணம்? அவன் அரியர்ஸ் வாங்குறதுக்கா, இவர் கோல்டு மெடல் வாங்குறதுக்கா? அது மாதிரி அவங்க எப்படி அப்ளை பண்றாங்கன்றது. வண்டி ஓட்டம் கத்து கொடுக்கலாம், பஸ் காலியான போட் கிளப் ரோட்ல
டி நகர் பாண்டி பஜார்ல போய் நான் அங்கேயும் ஓட்டு கட்ட முடியும். அவன் ஓட்டுறவங்க தான் கரெக்டா ஓட்டணும். அது எல்லா வாட்டியும் முடியாது இல்லை. ஸோ பேட்ஸ்மேனுக்கு கேப்டனுக்கான கிரெடிட்டை கொடுங்க. இன்னைக்கு ருத்ராஜ் கேக்வாட் டெஃபினெட்லி நல்ல கேப்டன்சி தான். ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆஃப் பாஸ் போட்டு வச்சு யாருமே ஆரம்பிக்கலையே, பியூட்டிஃபுல் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு டெரிஃபிக்கா பண்ணிட்டாரு. எனக்கு வந்து அவர் இன்வால்மெண்டே இல்லாம இருக்காருன்றத நான் சஞ்சு சொல்றேன்னு தவிர, சஞ்சு வந்துட்டார் ஃபார்ம். அப்போ ஒய்நாட் ருத்ராஜ் வருவார். இன்னைக்கு அந்த ஃபீபிள் ஆச்சதுனால அவர் ஓட்டு இல்லாட்டா பெட்டரா இருக்கு. பாலா வடிவ கேட்கல. இப்ப கேக்குதா சார்? சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். நெக்ஸ்ட் மேட்ச்ல நம்ம இன்னும் பலமா பேசுவோம் சார் நாளைக்கு. ரைட். சோ என்ன டிஃபீட்ஸ் வந்தா கூட திடீர்னு ஒரு மேட்ச் டெரிஃபிக்கா பண்றாங்க. சர்ப்ரைஸ். அகில் ஹுசைன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பாருங்க. நமக்கு 2 ஜெம்ஸ் நமக்கு வச்சிருக்காங்க. சஞ்சு வந்து ஸ்டாண்டர்ட், அவர்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், அவரை பத்தி சொல்லல. இந்த பிரவிஸ் அண்ட் அகில் ஹுசைன் கிடைச்சதுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். இப்ப 2 பேர் மேல இன்வெஸ்ட் பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க 11 எல்லாம் பேசுறோமே தவிர அன்எக்ஸ்பெக்டடா கிஃப்ட் வந்து 2 பேர் பாத்தீங்களா. டெவால் பிரவிஸ் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு. அகில் ஹுசைனை வந்து இந்த லாஸ்ட் சீசன் ஒரே ஒரு காட்டன் பால் பிடிச்சார் வேர்ல்ட் கப்ல. அன்னில இருந்து நான் பெரிய ஃபேன். ஜோன் போலிங் அவர் பண்ற ஃபீல்டிங், பேட்டிங் மட்டும் ஒரு மேட்ச் அடிச்சாரு, அப்படியே ஜடேஜாக ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் டு பி டேக்கன். கரெக்ட் ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். என்ன ரிசல்ட் நாளைக்கு என்ன அவங்களும் யோசிக்க வேணாம். அந்தந்த மேட்ச் ஒரு யூனிக் என்டிட்டி, ஒரு தனி காம்படிஷன் நினைச்சு கிரிக்கெட் ஆடுறது பெட்டர். இன்னும் ஃபண்டாஸ்டிக் டேலண்ட்லாம் அன்அர்த் ஆகும். ஸோ லெட்ஸ் என்ஜாய் கிரிக்கெட் அண்ட் ஆல்சோ என்ஜாய் தி ஃபன் as we keep reviewing on our favorite RRR. Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.